நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம், அதுல 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரிப்பது உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபசரிக்கிற ஒரு குணம் கர்த்தருக்கு மகிமை. அந்நியரை அப்ப சோத்திரம் தெரிஞ்சவங்களை உபசரிக்கிறது ஓகே, நம்ம தெரியாதவங்களை உபசரிக்கிறது ஆமே. ஸோ அதனால தேவ தூதர்களை ஆமா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு என்ன மூணு பேர் வர்றாங்க. அந்த 3 பேர் அந்த உபசரிக்கிற குணத்தை பாருங்க. ஸோ அதை உடனே என்ன பண்றான், இவனே போய் என்ன பண்ண, ஆபிரகாம் ஓடி போய் என்ன பண்றான், தன்னுடைய வேலைகளை கொஞ்சம் சற்று என்ன பண்ணுங்க இளைப்பாருங்கன்னு சொல்லி என்ன பண்றான், உடனே அந்த உணவை செய்து அவர்கள் கொடுக்குறான். அவங்க என்ன பண்ண, மனதார சாப்பிட்டு உற்பது காலத்துல வருவேன், சோதரன் குமாரனை நீ ஏந்தி கொண்டிருப்பாய்ன்னு சொல்லி வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுகிறார் இந்த ஆபிரகாம். கர்த்தருக்கு மகிமை உண்டா. எப்போது அந்த உபசரிக்கிற ஒரு குணம். ஆமா, ஏன்னா அந்த உபசரிக்கிறது எல்லாத்துக்கும் வராது. ஆமா, சில பேர் ஏன்டா இங்க ஆங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சில பேர் விழுந்து விழுந்து கவனிப்பான்னு சொல்லுவாங்களே. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம நினைப்போம் நல்ல உபசரிக்கிற கணவனை நல்லா உபசரிக்கிற ஒரு மனைவியா இருக்கணும். அதே மனைவியை உபசரிக்கிற நல்ல கணவனா இருக்கணும். பிள்ளைகளை உபசரிக்கிற பெற்றோர்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் சொல்லி ஆனா கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அன்றைக்கு தேவன கிருபையினால தேவ தூதர்களை இன்னைக்கு யாரு அடையாளம் தெரியும் உள்ள விட்டுறக்கூடாது. கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். உபசரிப்பு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், இருக்கிறப்ப தேடி வருவான். அப்படிப்பட்ட சோதரி எஸ்ஐகே மாதிரி என்ன பண்றது, உபசரிப்பு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள விட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு திறந்து விட்ட மாதிரி திறந்து வரக்கூடாது. கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை உள்ள உபசரிக்கணும், யாரை உபசரிக்க கூடாது. ஆனா அந்நியரை என்ன பண்ணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நியர்களுடைய தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தி சொல்லணும். ஆமா, அவங்க அந்நியர்னா அவன் அந்நியமானதான் இருப்பான். ஆண்டவர் அறியாத இருப்பாங்க, ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்க, ஆண்டவர் அறியாம இருப்பாங்க, ஆண்டவர் சத்தத்துக்கு படிச்சும் படிக்காம இருப்பாங்க. அவங்களுடைய நம்ம கர்த்தருடைய அன்பை அவர்கள் நம்ம எடுத்து சொல்லி அந்த உபகாரணங்களை செய்யும் பொழுது அதன் மூலியமாக இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம், நீங்களே என்னுடைய பிள்ளைகள் என்பது உலகத்துக்கு நீங்க தான் சாட்சிகளா இருக்கிறேன் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தை பாருங்க, அவன் தேவ தூதரையும் உபசரிப்பது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தேவ தூதர்களை என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல எந்த காரியமா இருந்தவங்களும் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர்கள். அவர் பாஸ்ட் ஸ்தோத்திரம். அவங்க வீட்டுல உபசரிக்க ஒரு ஆள் வந்துட்டாங்க. என்ன பண்ண தெரியல, அவங்க வீட்டுல சாப்பாடு எதுவுமே இல்லை. உடனே என்ன பண்ண, பழைய கஞ்சி என்ன பண்ண நல்லா புழிஞ்சு வச்சு நல்லா வெங்காயம் தக்காளி வெட்டி போட்டு பழைய சாப்பாடா புழிஞ்சு வச்சு நீ பழைய சாப்பாடை வேஸ்ட் பண்ணி தூவுறான். ஆனா பழைய சாப்பாடு வெளிநாட்டுல ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய கஞ்சியா அதெல்லாம் ஒரு அற்பமா இருந்தாங்கல்ல, அப்படி இல்லை. அந்த பழைய கஞ்சி சாப்பிடும் பொழுது நல்ல பழைய சாப்பாடுன்னு சொல்லுவாங்களே, அது நல்லா வயிறுக்கு நல்லா கூலிங்கா இருக்கு, நல்லா சாப்பிடும். ஆனா அந்த பிழிஞ்சு வச்சு சில வெங்காயத்தை வெட்டி போட்டு நல்லா சிறுசா புதுசா வெட்டி போட்டு அப்படியே கடுகுலாம் போட்டு தாளிச்சு அப்படியே கருவேப்பிலை போட்டு அப்படியே மணமா போட்டு அந்த பிழிஞ்சு வச்சிருந்த அந்த சாப்பாடை எடுத்து அதை போட்டு நல்லா கிண்டி வச்சு சின்ன சின்ன கொத்தமல்லி மல்லியை வெட்டி போட்டு மேலே அப்படி அழகா போட்டு எடுத்து அந்த ஐயா கொடுத்தோடனே அவருப்பா இவ்வளோ டேஸ்டா இருக்குப்பா, எங்கப்பா செஞ்சா அப்படின்னாங்க. இது எப்படிப்பா செஞ்சா அப்படின்னா, நல்லா சூப்பரா இருக்கப்பா அப்படின்னாங்க. நல்லா டேஸ்ட்டை நல்லா சுட சுட மனமானமா இருக்கணும். வேற யாரும் இல்லை, நான் தான் செஞ்சு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கும் பொழுது அவர் மனசு என்ன பண்ண சந்தோஷமா, எதுவும் வெறுங்கையா அனுப்பக்கூடாது. எனக்கு ஒரு குணம் அப்படி. வீட்டுக்கு வந்தா யாரும் வெறுங்கையா அனுப்ப மாட்டேன், எப்படியாவது ஏதாவது கொடுத்தான். அப்படியே கூட எனக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமளும் அப்படி இருக்கும்போது தேவன் விரும்புகிறார். அப்பா வீட்டுக்கு போனாலும் சரி, அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, ஏதாவது என்ன பண்ணுவான், அம்மா வீட்டுல இருந்து கொண்டு போவாங்க, அப்பா வீட்டுல இருந்து இதை வச்சுக்கணும் அதை வச்சுக்கணும்னா தன் பிள்ளைகளுக்கு தன் பெற்றோர்கள் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க.
ஒருவேளை யாரும் கொடுக்காம இருக்காங்களா? கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது, ஆண்டவருடைய காரியத்தை நீங்க செய்யும் பொழுது, நீங்க உபசரிக்கும் பொழுது தீமையை நன்மையினால் வெல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உபசரிக்கிறான். அந்த எஸ்தர் ராஜா பாத்தீங்கன்னா ஆமான் என்ன பண்றான்? அவன் உபசரிக்கிற குணத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சத்துரு பிடிக்கப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நன்மை நடக்குது பாருங்க. அந்த இடத்துல உபசரிக்கிறான், ஒரு விருந்து ரெடி பண்றான். யூத குலத்துக்கே ஒரு பெரிய விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த உபசரிக்கிற குணத்தை நம்ம சரியாக செயல்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நம்ம சரீரத்துக்கு ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா உபசரிக்கிறதுல பெஸ்டா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெஸ்டா கொடுப்பாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். யாராவது நாங்க சரியா உபசரிக்காம இருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் சரியாக நல்ல உபசரிக்கிற அந்த குணங்களை எங்களுக்கு தருவீராக. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது சுவாமி. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். அந்த உபசரிக்கிற குணத்தை எங்களுக்கு தாங்க. நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆபிரகாம் தன் பிள்ளை ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சாரா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.